ஆரம்பிக்கலாங்களா? இந்த மாதிரி டெரரான பேர்லாம் ரொம்ப மோசமானவங்க தான் வைப்பாங்களாம். நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க், சேக் எஃபெக்ட் அந்த 2 ப்ராஜெக்டையும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போது அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்ம இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகி செட் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு இப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே கூட இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் கொஞ்சம் ஓரமாக போயிருந்தாலோ நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஜூம் தேப்பாட்டா கூட நீங்கள் வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் தேப்பாட்டா நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு க்ளோஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான் எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த பிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி ஃபோட்டோவை சென்டர் செட் பண்ணால் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி டைரெக்டாகவே நீங்கள் மேலே உள்ள சேரைக்கானை கிளிக் பண்ணி தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடு உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிடெஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் இருக்கும், சரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே இம்போர்ட் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள இந்த டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
டவுன்லோட்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் இந்த இருக்கு பார்த்தீங்களா, அது HTTFன்னு இருக்குமா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அந்த ஃபாண்ட் உங்களுக்கு உள்ளே வந்து இம்போர்ட் ஆயிரும். உங்கள்கிட்ட ரொம்ப ஃபாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாகவே ANTKHONY அதோடையாச்சும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து வந்துடும். லைட்டை டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து லைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எடிட்ஸ் போயிட்டு எப்போதும் போல் அந்த ஃபாண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே உள்ளே வந்து ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த ஃபாண்டை மட்டும் நீங்கள் இதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி டிக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் கொடுத்துருக்கிற அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கிற அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த டபுள் பீட் மார்க்கோடைய ரைட் சைடில் இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிஜிஎம் வந்து ப்ளே ஆகும். அந்த பிஜிஎம்க்கு தகுந்த மாதிரி இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் நான் ஓரளவுக்கு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்கிற 9:16 சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள இந்த கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மீடியா ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி பெறும். இப்போது மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜ் எல்லாமே அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து சேவை இருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தட் தான் நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜுக்கும் இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை 1 by 1 ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி ஆடியோட எண்டு வரையாக நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜ்லையும் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லிரிக்ஸ் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:16 ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த இமேஜில் மட்டும் உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான இமேஜாக இந்த இடத்துல மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லிரிக்ஸ்க்கு அடுத்து ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த இமேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான இமேஜாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 3 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 3 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் கொடுத்துருக்கிற எல்லா லிரிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸில் சூப்பராகவே உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போது செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தட் தான். அடுத்தடுத்து நான் கொடுத்துருக்கிற எல்லா லிரிக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் எஃபெக்ட் இருக்கா, அந்த எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இதில் மட்டும் நீங்கள் எஃபெக்டில் போய் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ண முடியாது. இது நம்ம இந்த லேயரே வந்து காப்பி பண்ண போகிறோம். இப்போ எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த ஆரோமர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த லேயர் மொத்தமே உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 லிரிக்ஸ் வரும். அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அதாவது 3வது ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு 2 லிரிக்ஸுக்கு அடுத்து ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஸ்ட் ஸ்டைல் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த எல்லா ஐக்கானும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் இருந்தாலும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு
பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட்லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான். இப்போ எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயருங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா. இப்போ இங்கே இருந்தால் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இமேஜில் நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். செகண்ட் இமேஜ்லையும் நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். மூணாவது ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கு நான் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இமேஜில் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். சேம் மெத்தட் தான். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஸ்டில் லாஸ்ட் உள்ள அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லா ஐக்கன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் ஐக்கனும் இந்த மூவ் அண்ட் ராசம் இந்த 2 ஐக்கன் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எது ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரே செகண்டில் அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 இமேஜுக்கு நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். மூணாவது ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கு நான் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஸ்டில்ங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் லைட்டை டச் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம் ரேட் இருக்கும். அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களுடைய வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.